புதுச்சேரி அரசியலுக்குள் நுழைய விருப்பம் இருப்பதாக லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மகன் ஜோ சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏஎஃப்டி மில் தொழிலாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்த ஜோ சார்லஸ் இவ்வாறு கூறினார். அதை இப்போது பார்க்கலாம். ஊழியர்கள் 2000 பேர் பக்கம் வேலை வாய்ப்பு இல்லாம அவங்களுக்கு ஊதியமும் வேலை செஞ்சதுக்கு உரிய ஊதியமும் கொடுக்காம ரொம்ப வருஷமா இழுக்கடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதற்காக இன்னைக்கு அவங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்காக எங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதுல என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி பக்கம் மக்களுக்கே லேபர்ஸ்க்கே ஏதோ கொடுக்க வேண்டிய சம்பளம் பெண்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் கேட்டிருந்தோம். இவ்வளவு பாவம், அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்கு, அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டணும். இப்படிலாம் இவ்வளவு வருஷம் காசு கொடுக்காம வந்தா வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க மனசு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்யலாம் வந்திருக்கோம். அப்படி சப்போஸ் அரசாங்கனால எந்த உதவியும் எடுத்ததில்ல, புதுச்சேரி அரசாங்கம் ஏதாவது எடுத்து பண்ண முடியலைனால் எங்களோட கோரிக்கை மூலியமா நாங்கள் ஏதாவது எடுத்து பில்லை எடுத்தோ இல்லை வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியோ இல்லை மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எது ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்குமோ அந்த திட்டத்தை எடுத்து நாங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் நாங்களே கூட எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது. வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ப்ளஸ் அவங்களோட பழைய பெண்டிங்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நலத்திட்டங்களை பொதுவாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி புதுச்சேரிக்கு பண்ணுவோங்கிறது ஒரு ஆளோட ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம ஏதோ எந்த எங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்க ஏன்னா எங்களை மாதிரி தொழிலை விட்டுட்டு அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை தள்ளி போடுறோம். ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம பிறந்த ஊரு, இந்த மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ இதனால எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் நாங்க என்ன கத்துக்கிட்டு வந்தோமோ, நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ் என்ன பண்ணுமோ, இந்த மாதிரி அடுத்த மக்களுக்கு சம்பாதிச்சாச்சு, இனி 100 தலைமுறைக்கு